வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் டெல்மி கைண்ட் ஏஎம் டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெல்மி கைண்ட் ஏஎம் இதில் வந்து டெல்மிசாட்டான் 40 mg கூடவே அம்லோடிஃபின் 5 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை மேன்கைண்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க. சரி, இந்த டெல்மி கைண்ட் ஏஎம் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி 2 மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க, டெல்மிசாட்டான், அம்லோடிஃபின். இந்த டெல்மிசாட்டான் அப்படிங்கிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஞ்சியோடென்சின் ரிசப்டார் பிளாக்கர். மேலும் இந்த அம்லோடிஃபின் அப்படிங்கிற மருந்து வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர். இந்த 2 மருந்துகளும் இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் சுருங்கி இருந்தால் அந்த சுருக்கத்தை விரிவடைய செஞ்சு தேவையான அளவு ரத்தத்தை வந்து பாஸ் பண்ணும். அதாவது பிளட் வெசலை வந்து ரிலாக்ஸிங் பண்ணக்கூடிய வேலையை இந்த 2 மருந்துகளும் செய்யுது. அதனால் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்கப்படுது. இதுதான் இந்த மருந்துகளோட முக்கியமான வேலை. நிறைய இதய நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிபி இருக்கும். அந்த மாதிரி பிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரத்த நாளங்கள் சுருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி சுருங்கி இருக்கும்போது ரத்தம் அந்த இடத்துல தடைப்படும். சீரான வேகத்தில் சரியான இடத்துக்கு போய் சேர முடியாது. இதயத்திற்கு தேவையான அளவு ரத்தம் போகாது. ஏன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ரத்த நாளங்கள், ரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கும். அந்த மாதிரி சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை விரிவடைய செஞ்சால் மட்டும்தான் தேவையான அளவு பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி மற்ற உடல் பாகங்களுக்கு போகும். அந்த வேலையை செய்வதற்காக இந்த 2 மருந்துகளும் பயன்படுது. இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இதயத்திற்கு தேவையான அளவு ரத்தத்தை அனுப்புது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா பாகங்களுக்கும் இதயத்தின் மூலம் பம்ப் பண்ணப்பட்டு போகுது. இந்த டெல்மி கைண்ட் ஏஎம் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர்காக்கும் மருந்தாக டாக்டரால் பரிந்துரைக்கப்படுது. குறிப்பாக இது வந்து இதய நோயாளிகளுக்கு டாக்டர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன அளவுப்படி அவர் ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துக்காங்க. மேலும் இந்த மாத்திரையை உணவுக்கு முன்போ அல்லது உணவுக்கு பின்போ எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதை டாக்டரோட கன்சல்ட் படி பயன்படுத்துங்க. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா மருந்து மாத்திரைக்குமே சில காமனான சைடு எஃபெக்ட் இருக்கும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்னஸ், ஆங்கிள் ஸ்வெல்லிங், தலைவலி, டிசினஸ், டயர்ட் ஆகிறது, ஸ்டொமக் அப்செட்டு, பெரிபரல் எடிமா, அதே மாதிரி சடனாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். இந்த மாதிரி காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படும். மோஸ்ட் ஆஃப் த காமன் சைடு எஃபெக்ட்ஸுக்கு எந்த ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம பாடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதற்கான அறிவுரையை பெறலாம். குறிப்பாக இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரைப்படி வாங்கி பயன்படுத்துங்க. இந்த மருந்து இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.